வெல்கம் டு ஆஸ்ட்ரோ கம்யூனிகேஷன். நான் யுவராஜ் கஸ்வன். இன்னைக்கு நம்ம 15th டே கிளாஸ்ல இருக்கிறோம், போட்டோஷாப் கிளாஸ்ல. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது இன்னைக்கு என்ன அப்படின்னா, கேமரா ரா அப்படின்ற ஒரு ஒரு ஃபில்டர்ல இருக்கிற ஒரு ப்ராசஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். சார், கேமரா ரானா என்ன சார்? அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் அப்படின்னா, கண்டிப்பா கேமரா ரானா என்ன அப்படின்னா, நம்ம கேமரா அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாம கொஞ்சம் அப்படி எடுத்து வச்சுட்டு, நடைமுறையில நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ரா வெஜிடபிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ கத்திரிக்காய் இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு, இதெல்லாம் வந்து ரா வெஜிடபிள்ஸ். இதை நம்ம வந்து குக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது? அது குக்கிங் ஆயிடுது இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம எடுக்கிற ஒரு போட்டோ ரா அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர்ல எடுப்போம். அது எப்படின்னா, டிஎஸ்எல்ஆர் கேமரால ரா செட்டிங்ஸ் பண்ணாதான் அந்த ரா ஃபைலா வரும். அந்த டிஎஸ்எல்ஆர் கேமரால ரா அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் பண்ணாதான் அது வரும். ஸோ சம் மொபைல் ஃபோன்ஸ்ல இப்போ ரா ஃபோட்டோஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். மெயினா நம்ம பார்க்க போறது என்னன்னா, ரா அப்படின்னாலே அது வந்து ஒரு ஒரிஜினலா இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் இல்லாம டீடைல்டா இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான் ரா நம்ம சொல்லுவோம். நம்ம எடுக்கிற ஒரு போட்டோ ரா போட்டோ வந்தது அப்படின்னா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒயிட்டா இருக்கும். அப்படியே ஒயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காம இருக்கும். இதுல எப்படி சார் நம்ம டீடைல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு நம்ம எடுக்கிற போட்டோஸை நான் காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரா போட்டோ. ஓகே, இந்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் ஜாஸ்தியா இருக்கிற ஒரு போட்டோ. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் ஜாஸ்தியாவோ கான்ட்ராஸ்ட் கம்மியாவோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ்ல வந்து அந்த லைட்டிங் தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு போட்டோஸை எப்படி வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு போட்டோஸை எப்படி வந்து நம்ம வந்து உள்ள ஒர்க் அவுட் பண்ண போறோம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். அட் த சேம் டைம் நம்ம இன்னொன்னு பார்க்க போறோம். கேமரா ரா இல்ல, நான் எடுக்கல சார், நான் ஜேபிஜில தான் இருக்கு அப்படின்னா, ஜேபிஜி மீன்ஸ் என்னன்னா ஆல்ரெடி குக் பண்ண ஒரு ஒரு பொருள். இப்ப நம்ம ஏற்கனவே வந்து ஒரு குக் பண்ணியாச்சு, ஒரு விஷயத்த வந்து குக் பண்ணியாச்சு, ஒரு வெஜிடபிள்ஸை குக் பண்ணிட்டோம். அதே வெஜிடபிள்ஸை திரும்ப ரீகுக் பண்ணோம் அப்படின்னா ஹீட் வேணா பண்ணிக்கலாம் இல்லையா, சூடு வேணா பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ரீகுக் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு ஜேபிஜின்ற ஒரு ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அதோட கதை. அதை எடுத்து நம்ம திரும்ப ரீஒர்க் பண்றோம் அப்படின்னா பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு கிடையாது. உங்களுக்கு இங்க கிடைக்கிற அந்த டீடைல் வந்து இங்க கிடைக்காது. ஸோ இந்த ரான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப டெக்னிக்கலா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோல இருக்கிறவங்க, யாரெல்லாம் கேமராமேன்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் கேமராமேன்ஸ், எவ்ரிபடி இந்த போட்டோ சம்பந்தப்பட்டதுல இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லைட் ரூம் செய்யற வேலையை இந்த கேமரா ரா செய்யும்னு சொன்னா கண்டிப்பா யாராலும் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு கொடுக்கும். பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. இப்போ இருக்க அட்வான்ஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு நம்மளுடைய போட்டோஷாப் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைல் உள்ள எடுத்துக்கிறேன், ஓப்பன்ல போறேன். இப்போ பாருங்க, நான் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன மேஜிக் பாருங்க. இப்போ நார்மலா நம்ம போட்டோ எடுத்தோம்னா என்ன ஆகும்? நம்மளுடைய இமேஜை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தா என்ன ஆகும்? நார்மலா வந்து ஓப்பன் ஆகும் இல்லையா? பட் இது ஒரு ரா ஃபைலா இருக்கிறதுனால ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு நான் ஓப்பன் கொடுத்த உடனே பாருங்க, அந்த மோட்ல இருந்து நேரா கேமரா ராக்கே போயிடுச்சு. ஸோ இது கேமரா ரா ஃபைலா வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் முதல் ப்ரொசீஜர், கேமரா ரா ஃபைல் உள்ள வருது. ஓகே, இது உங்களுக்கு நார்மல் போட்டோ ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்? போட்டோஷாப்ல நம்ம இருக்கும், அதுக்கப்புறமா நம்ம உள்ள போகலாம். எப்படின்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நார்மலா இருக்கிற ஒரு போட்டோ, இப்போ இது நார்மலா இருக்கிற என்னோட போட்டோ எடுத்தோம்னா இப்போ நார்மலா இங்க வந்துருச்சு. ஸோ இது வந்து ஜேபிஜி ஃபைல். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபைல் ஒர்க் பண்ண ஃபைல திரும்ப நான் கேமரா பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபில்டர்ல இங்கே கேமரா ரான் இருக்கு பாத்தீங்களா? ஸோ கேமரா ஃபில்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஏற்கனவே இது வந்து ப்ரொசீஜர் ஆயிடுச்சு இது. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்குற ஒரு விஷயம். தென் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துட்டு நம்மளுடைய கேமரா ரா ஃபைல்ஸ் உள்ள கொண்டு வரேன். ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துறேன். இதோட விதிமுறைகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஸ்டெப்ல இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கேமரா ரா ஃபைல்ஸ் வந்து உள்ள வருது. வந்த உடனே கடகடன்னு எடுத்து வந்து எடிட் பண்ணக்கூடாது. இது நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ்னா என்ன சார்? எதுக்கு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் போட்டோஸ்ல இருக்குது, ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குது, நம்ம வந்து இதோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். கெப்பாசிட்டினா என்ன சார்? எனக்கு புரியலன்னா ஒன்றும் இல்லை. இந்த அடோப் கீழே இருக்கு இல்லையா? இந்த இடத்துல கீழே நான் சொல்றது இந்த டவுன்ல இருக்கிற ஒரு ப்ராசஸ். இங்க கீழே கிளிக் பண்ணீங்கன்னா இந்த 300 PPIன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகே, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும்.
இதுல இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆர்ஜிபி இந்த இடத்துல நார்மலா என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே P3ன்னு இருக்கும். இதுல வந்து டிஸ்பிளே F3ன்னு இருக்கு. இதை நான் என்ன மோட்ல மாத்துறேன் அப்படின்னா டெப்த். நம்ம இந்த இந்த ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னா பிஃபோர் நீங்க வந்து கேமரா பண்றதுக்கு முன்னாடி இதை நீங்க செட் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிஸ்பிளே F3 அப்படின்ற ஒரு கேமரால எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த கலர்ல இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய லாட் ஆஃப் திங்ஸ் இங்க இருக்கு இப்போ இருக்கிற வெர்ஷன்ஸ்ல. இதுல எல்லா வெர்ஷன்ஸ்லுமே இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அடோப் ஆர்ஜிபி 190 1998 1998 அப்படின்ற ஒரு ப்ராசஸ். ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இந்த வெர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க நான் சொல்றது கேட்டுங்க. ஓகேவா? அதே மாதிரி டெப்த் வந்து பாத்தீங்கன்னா 16 பிட்ஸ் சேனல்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸ்லயே நம்ம பார்த்துருக்கோம் 16 பிட்னா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டீடைல் இருக்கும்னு பாத்துங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து இது 8 பிட் கிடையாது, 16 பிட் சேனல்ஸ்ல நம்ம பண்ண போறோம். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்குங்க, அவ்வளவுதான். கொடுத்த உடனே என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து லைக் கன்வர்ஷனா நமக்கு வந்து நம்மளுடைய டெப்த்துக்காக நிறைய ப்ராசஸ்க்காக இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் மெயினா நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி, ஒரு கேமரா பத்தி வேற என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா லைட் கரெக்ஷன் பண்றதுக்கு, ஒரு லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காகவும், கலர் கிரேடிங் பண்றதுக்காகவும், ஸ்கின் டோன் வந்து ஃபிக்ஸிங் பண்றதுக்காகவும், ப்ரொஃபஷனல் ஃபினிஷிங் கொடுக்கணும். ஸோ ப்ரொஃபஷனல் ஃபினிஷிங் அப்படின்ற ஒரு டச்சுக்கு இது ஒரு பெஸ்டான ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் நம்ம வந்து பார்த்தோன்னா ஷார்ட்கட் எப்படின்னா Ctrl+Shift+A. இப்போ என்னுடைய போட்டோ நான் ஓப்பன் பண்ணேன் இல்லையா, அதுக்கு நம்ம ஃபில்டர்ல போய் மெனுல போய் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து ஷார்ட்கட் டைரக்டா என்னன்னா Ctrl+Shift+A கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து வந்துடும். ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன். ஓகே, இந்த இடத்துல நான் டைரக்டா போறது வந்து இந்த கார்னர்ல இருக்கிற இந்த மெனுஸ்ல கார்னர்ல இருக்கா இல்லையா, இந்த இடத்துல இருக்கிற முதல்ல வந்து எடிட்னு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கிராப்னு இருக்கு, ஹீலிங் அந்த சம்திங் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இந்த என்ன பிம்பிள்ஸா இருக்கட்டும் இல்ல சம்திங் எதனாச்சும் நம்ம வந்து ஹீல் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஹீல் பண்றதா இருக்கட்டும். ஸோ மாஸ்க் பண்றது, நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்த வந்து பார்த்தோன்னா ஒரு டிரான்ஸ்பரேஷன் மாஸ்க் பண்ணி காட்டுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இங்க கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு. ஃபைனலா இந்த 3 டாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த நான் சொல்ற இந்த சைட்ல இருக்கிற இந்த மெனுஸ்ல இந்த 3 டாட்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப லைட்ல வந்து நான் சும்மா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், சும்மா நான் ரஃபா பண்றேன், ஏதோ சம்திங் நான் பண்ணிட்ட பிறகு நான் இந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் Ctrl+Z கொடுக்க தேவையில்ல. இந்த ரீசெட் டு டிஃபால்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு ரீசெட் ஆயிடும். ஓகே, இதுல இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இந்த ரீசெட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் செட்டிங்ஸ் அப்படின்றது பாத்தீங்களா, அப்ளை ப்ரீவியஸ் செட்டிங் ஏற்கனவே நீங்க பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியாச்சு, இன்னொரு இமேஜ் எடுத்து உள்ள வைக்கிறீங்க, அப்ளை டு ப்ரீவியஸ் செட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் செட்டிங்ஸ்ல என்ன இருந்ததோ அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்ளை ஆயிடும். ஸோ அதையும் நான் இங்க வந்து நம்ம இங்க பாத்துக்கலாம், இங்க டிஃபால்ட்டா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது லாஸ்ட் செட்டிங்ஸ் நம்ம பண்ணது என்ன ஆக்ஷன் இருந்ததோ அந்த ஆக்ஷனும் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். ஓகே ரைட், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து இந்த ப்ரீசெட்ல ஒரு ப்ராசஸ் ஆகும். ஓகே, ஒரு சில ஷார்ட்கட்ஸ்ல நான் சொல்லி தரேன், கவனமா பாத்துங்க. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் சொல்றேன், கவனமா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம ஒர்க் பண்ணிட்ட பிறகு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்ம பார்ப்போம். Ctrl+Z கொடுத்து Ctrl+Z பண்றதுக்கு வந்து Ctrl+Alt+Z Shift+Ctrl+Z கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண அன்டூ பண்றது. அதுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து P, நம்ம பென் எழுதுறோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் P அப்படின்றது வருது. சரி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சம் டீடைல்ஸ் வந்து இங்க மிஸ் ஆகுது, சம் டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகுது. இந்த டீடைல் எந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் O அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிடும். திரும்ப O பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா போயிடும். இந்த இடம்லாம் டீடைல் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடம்லாம் டீடைல் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். திரும்ப நீங்க O கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து போயிடும். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இதே எக்ஸ்பிரஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஷேடோ ஜாஸ்தியா கொடுக்குறோம், அப்பவும் டீடைல் வந்து மிஸ் ஆகும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி டீடைல் மிஸ் ஆச்சுன்னா இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா யூ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டீடைல் மிஸ் ஆகுதுன்றது பாருங்க, தெரியுதுங்களா. இந்த இடத்துல ப்ளூ கலர்ல இருக்கிற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடம்லாம் டீடைலிங் மிஸ் ஆகுது அப்படின்றத சொல்லுது. திரும்ப யூ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா போயிடும். சரிங்களா, இதை வந்து நீங்க கவனமா பாத்துங்க.
இப்போ நம்ம வந்து நம்ம டிஃபால்ட்டா நம்ம என்ன பண்ணோம், ரீசெட் கொடுக்குறோம். டிஃபால்ட் ஓகே கொடுத்தாச்சு. இது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து O and U அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல நம்ம ஹைலைட்டையும் ஷேடோவையும் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த போட்டோஸ்க்கு எப்படி நம்ம ஒர்க் பண்றது அப்படின்றத நம்ம முதல்ல செட் பண்ணலாம். இது போறதுக்கு முன்னாடி, எடிட் போறதுக்கு முன்னாடி, எடிட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம இது இந்த ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே எடிட் தான். இப்போ இந்த ISO 100 இந்த கேமரா வந்து ISO 100ல எடுத்திருக்காங்க. 50mm கேமரா லென்ஸ்ல எடுத்திருக்காங்க. அதாவது எந்த 1.2 ஃபங்க்ஷன் மோட்ல எடுத்திருக்காங்க. இதுல வந்து 2000 சேச்சுரேஷன்ல இது வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே கேமரா டீடைல் எல்லாமே என்னாச்சு உங்களுக்கு அக்கு வேற ஆணு வேறையா இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடும். ஓகே, ஸோ எந்த டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்கன்ற வரைக்கும் அது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். சரி, இவ்வளோ நம்ம டீட்டெயிலா நம்ம ஏன் சார் இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபைல நீங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனல் லுக் போகணும் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறிடுவீங்க. ஓகே ரைட். இசட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஜூம் வந்துடும். நல்லா நம்ம வந்து ஜூம் பண்ணி நமக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு போகலாம். ஓகே, திரும்ப ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் வந்துடும். திரும்ப நீங்க வந்து கொண்டு போயிடலாம். ஓகே, இசட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வர ஆரம்பிக்கும். ஓகே, நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணீங்கன்னா கூட வந்துடுது. ஓகே ரைட். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த எடிட் மோட்ல இருக்க அடுத்தது வந்து கிராப். கிராப் கிளிக் பண்ணுங்க. கிராப் கிளிக் பண்ண உடனே நார்மலா நம்மளுக்கு வந்து இந்த கிராப் மோட் ஓப்பன் ஆயிடும். இந்த கிராப் மோட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒரு போட்டோ வந்து உதாரணத்துக்கு இது மாதிரி வந்து ஸ்லைடிங்கா கொஞ்சம் சாஞ்சிலாம் இருக்கும். நம்ம எடுத்துக்க போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் சாஞ்சி இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம எடுக்கிற ஒரு போட்டோஸ்க்கு லைன் மாதிரி வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு ஒரு இந்த டாப் ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவர் அந்த மாதிரி இந்த இடத்துல ஏதோ ஒரு லைன் மோட் நம்ம இருக்கும். இதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்க இப்ப நான் பாருங்க இந்த கார்னர்ல இருக்கு இல்லையா? ஓகே, இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இதை நான் கிளிக் பண்ணி உள்ள கொண்டு வரேன். ஜஸ்ட் நான் வந்து இப்படி நான் ட்ராக் பண்றேன் பாருங்க. லைன் அப்படி ஃபுல்லா ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டோ கொஞ்சம் கிராஸ் அந்த போட்டோ வந்து சரியாகுது. இப்போ நான் திரும்ப இதை கிளிக் பண்ணிட்டு மெஷர்மெண்ட் இது. இப்போ நான் மேல இருந்து நான் அப்படி இழுத்து கீழே வந்தது அப்படின்னா அங்க கீழே வந்து ஒரு எலிமெண்ட் வருது. டோட்டலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வேஸ்டேஜ் இருக்கு பாருங்க அந்த போட்டோல. ஸோ கரெக்டா வந்து ஒரு எலிமெண்ட் ஆகி நிக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இப்போ நம்ம ஒர்க் பண்ண போறோம், அதனால இப்போ நம்ம டபுள் கிளிக் பண்ண போறது இல்லை. வேற என்னென்ன இருக்கு இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். இதான் ஆங்கிள் செட் பண்ணோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் போட்டோஸை. நம்ம வந்து அதே மாதிரி ஃபிளிப் பண்ணிக்கலாம், திருப்பிக்கலாம். அதே மாதிரி திருப்பிக்கலாம். நம்ம கீழேயும் மேலேயும் கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா காமனா நிறைய யூசேஜ் எல்லாம் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல சரி எல்லாத்தையும் போட்டு நான் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரே நேரத்தில் இது பண்ணதில்லை. ஆனால் பட் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நான் டச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு சமையல்ல வந்து நம்ம குக் பண்றோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் உப்பு காரம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஐட்டம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ ஒரு ஐட்டம் நம்ம செய்யறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட்னா சக்கரை முக்கியம், ஒரு கார ஐட்டம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், மிளகா முக்கியம். அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி நமக்கு இந்த போட்டோக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம கொடுக்கணும். காரம்னா கூட ஒரு அள்ளி அப்படி கூட்டிட கூடாது. எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். அந்த ஃபுட் அப்பதான் வந்து நல்லா நீட்டா இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு போட்டோவை குக் பண்ற லெவல்ல நம்ம நீட்டா பிரசன்டேஷன் பண்ணி கொடுக்கணும். இதை நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக கம்பேரிசனுக்காக நான் இந்த வாட்டி குக்கிங் மோடுக்கு போயிட்டேன். ரைட், சரி. இப்போ நம்ம வந்து இது பார்த்தோமா, அடுத்தது ஹீலிங். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. எது வேணும் எது வேணாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷஸ் இருக்கு, ஹீல் ப்ரஷ் இருக்கு, அப்புறம் க்ளோன் இருக்கு. இப்போ நம்ம நார்மலா நம்ம டூல் இருக்கு பாத்தீங்களா, அதே ஆப்ஷன் தான் இங்க இருக்கு. இந்த இடத்துல இதை நீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இதை வந்து நீங்க கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு மேஜரா சில கன்ஃபியூஷன் வந்துடும். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா, அதனால நான் சொல்றேன். இப்போ நான் இந்த இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நான் வந்து இது வேண்டாம்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிட்டு நான் ரிமூவ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இது ரிமூவ் ஆயிடும். ஓகே, பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனால நான் வந்து இந்த இடத்துல நான் பண்ணல. அதே மாதிரி தான் ஹீலிங்கும், அதே மாதிரி தான் க்ளோனும். ஓகே, இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்லாம் வந்து இருக்கு, பட் நான் ஆப்ஷன் கொடுக்கல. சரி, இப்போ வந்து இதை எப்படி பண்ணா கரெக்டா இருக்கும், இந்த இடத்துல வேற என்ன பண்ணணும், மேஜரா போய் நம்ம இதை ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்ல மைன்யூட்டான ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா இங்க
விஷுவலைஸ் ஸ்பாட்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணுங்க. இது பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்படியே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடும். ஒரு ஸ்கேன் மோடுக்கு போயிடும். இந்த சின்ன சின்ன டஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வந்து இங்க நீங்க பார்க்கலாம். நான் மேஜரா இருக்கிறது நம்ம கண்ணுக்கு விஷுவலா தெரியிற விஷயத்த நம்ம அங்க பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப மைன்யூட்டா இந்த சின்னதா இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஸ்பாட் பண்ணி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எப்பவும் போலே பிரஷஸ் சின்னது பண்றதுக்கு அதே ஷார்ட்கட் தான். நான் இப்படி எடுத்துட்டு வந்து விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்பாட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரிமூவ் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நான் வி கொடுத்தேன்னு வச்சுங்களேன், எந்த இடத்துல இது வின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கன்றது தெரியும். திரும்ப வி ப்ரெஸ் பண்ணேன்னா அது மறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து திரும்ப இதே இந்த வைப்ரன்ஸ்ல வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா விஷுவலைசிங் ஸ்பாட்டை தூக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து வந்துடும். நான் சொல்றது இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வேணா இதை யூஸ் பண்ணிக்கிங்க, மற்ற இடத்துக்கு இது தேவையில்லை. ரைட், இப்போ நம்ம அடுத்தது போறது என்ன அப்படின்னா மாஸ்க் போறோம். மாஸ்க்ல இந்த சப்ஜெக்டை மட்டும் நம்ம வந்து மாஸ்க் பண்ணலாம். ஓகே, இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் மட்டும் நம்ம செலக்ட் ஆகும். அதே இந்த ஸ்கையை பண்ணணும் அப்படின்னா இந்த நான் ஸ்கையை மட்டும் கிளிக் பண்ண அப்படின்னா எங்கெல்லாம் ஸ்கை இருக்கோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு அந்த ஸ்கையை வந்து காமிக்கும். அங்க நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த டெம்பரேச்சரை நம்ம வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட ஸ்கையை மட்டும் பண்றதுக்கும் இருக்கு. நமக்கு இந்த மாஸ்க்ல இல்ல எனக்கு வந்து பார்த்தா சப்ஜெக்ட் பண்றதாலும் பண்ணலாம். ஸோ பீப்புள்னு ஒன்று இருக்குல்ல பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும், பர்சன் காமிக்கும். எந்த பர்சன் ஃபுல்லா என்னென்ன இருக்குது எல்லாம் கிளிக் பண்ணும். இதை வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண என்ன நடக்குது பாருங்க. கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு கண்ணு தனியா, ஹேர் தனியா, அப்புறம் வந்து டீத்து தனியா, என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணி அங்கே வந்து கொடுத்துரும். தனித்தனியா நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு பாருங்க. இப்போ என்ன வந்துச்சு, ஃபேஸ் ஸ்கின்னுக்கு மட்டும் வந்துச்சு. பாடி ஸ்கின், ஐப்ரோ மட்டும் பாருங்க, தெரியுதுங்களா, ஹைலைட் ஆகுது இல்லையா உங்களுக்கு. நான் தெரியறதுக்கு நான் ஜூம் பண்றேன். இங்க நான் வைக்க பாருங்க, ஐப்ரோல மாட்டுதா. அப்புறம் வந்து லிப்ஸ் மட்டும் மாத்துது, டீத் பல்லு மட்டும், ஹேர், அப்புறம் கிளாத். ஸோ பர்டிகுலரா இது மாதிரி வந்து தனித்தனியா எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இந்த அளவுக்கு டீட்டெயில்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி கூட நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதுக்காக தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். ரைட், ஓகே, இப்போ நம்ம மேஜரா நம்ம ஒர்க் பண்ண போறது எடிட்ல தான். ஸோ அதுக்கு கீழே என்னென்ன இருக்குதா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நம்மளுடைய அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன்லயே இருக்குது. இந்த ரெட் ஹை பண்றது, அப்புறம் வந்து ஸ்னாப் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற அந்த 3 டாட்ஸோட நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸ் முடியுது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல, விட்டுருங்க, பார்த்துக்கலாம். பட் இப்போ இந்த அளவுக்கு நம்ம இப்போ மெயினா பார்க்க வந்தது இந்த எடிட்டு, இந்த கிராப்பு, இந்த ஹீலிங்கு, இந்த மாஸ்க். இதுதான் உங்களுக்கு வந்து மேஜரா நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. இதெல்லாம் மற்றது எல்லாமே உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஓகே, ரைட். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடிட்ல கிளிக் பண்ணலாம். எடிட்டிங் ஷார்ட்கட் வந்து இ. சரிங்களா, இ பிரஸ் பண்ணீங்கன்னா எடிட் வந்துடும். இது நீங்க எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, சின்னதா ஒரு ட்ரிக்கோட நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நான் இந்த ஒரு போட்டோ எடுத்துக்கேன் இல்லையா, இந்த போட்டோல என்னென்னலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு லைவா ஒர்க் பண்ணி காட்டுறேன். கவனமா பாருங்க. லைவா ஒர்க் பண்ண போறோம், எப்படி ஒர்க் பண்ணலான்னு பாருங்க. ஸோ இந்த போட்டோல ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்ப்ளோஷர் எடுத்திருக்கிறேன். எக்ஸ்ப்ளோஷர் இல்லையா, இந்த எக்ஸ்ப்ளோஷர் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்படியே டைரக்டா ஒர்க் பண்ண போறதில்ல. நம்ம வந்து இதுக்கு சின்ன ட்ரிக் இருக்கு சொல்றேன். ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிக்கிங்க. ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோ எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது, தெரியுதுங்களா? சார், இதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது, எனக்கு ஒரு போட்டோவை எப்படி வந்து என்னால கண்ட்ரோல் பண்றது, எனக்கு எடுத்தோடனே நான் இது கம்மி பண்ணணுமா ஜாஸ்தி பண்ணணுமா அப்படின்ற மிகப்பெரிய கன்ஃபியூஷன் அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கு தெரியணும் இல்லையா, அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சின்னதா ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிக்கிங்க, நல்லா அடித்து பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிட்டோன்னா ஆட்டோ எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு வந்துடும். இந்த இடத்துல இந்த டாப் இந்த ஏரோ இருக்கு இல்லையா, ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க. அதுவே வந்து பார்த்தோன்னா நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடும். ஸோ இந்த போட்டோவுக்கு அதுவே அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். திரும்ப ஷிஃப்ட் பிரஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கான்ட்ராஸ்ட் இருக்கு இல்லையா, ஆட்டோ கான்ட்ராஸ்ட், இது டபுள் கிளிக் பண்ணுங்க. அதுவே வந்து பார்த்தோன்னா கொடுத்துரும். திரும்ப ஹேட் ஹைலைட் இருக்கு இல்லையா, அது வந்து ஆட்டோ ஹைலைட் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க.
அதே மாதிரி வந்து ஷேடோ, அதே மாதிரி ஒயிட், அதே மாதிரி வந்து ட்ராக் பிளாக். ஸோ இதெல்லாமே அதுவே வந்து பண்ண அனலைஸ் பண்ணி கொடுத்துருச்சு. பட் நம்ம இது என்னதான் இது மேனுவலா பண்ணாலும் ஹைட்ராலிக் மோட்ல ஒர்க் பண்ணணும் சார். என்ன சார்னா மேனுவலாவும் நம்ம பண்ணணும். மிஷின் பண்ணியிருந்தாலும் மேனுவலா நம்ம பண்ணணும். அந்த அலைன்மெண்ட்டுக்கு நம்ம வந்து சின்னதா நம்ம வந்து பார்த்தோம்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காரு, எக்ஸ்பிரஷருக்கு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு 0.30 கொடுத்துருக்காரு இல்லையா. நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து 0.7 அப்படி கொடுக்கலான் இருக்கேன். 7 என்ற ஆப்ஷன் கொடுக்கலான் இருக்கேன். இங்க பாருங்க 535 36 36560 கரெக்டா இருக்கு. கொஞ்சம் என் கண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டா வரணும்ன்றது தெரியுது. சரி, இப்போ வந்து கான்ட்ராஸ்ட்ன்றது என்னன்னா டெப்த், ஆழம், நம்ம எந்த அளவுக்கு ஆழம் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆட்டோமேஷனா கொடுத்தது வந்து 6 கொடுத்துருக்கு. நான் கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ண போறேன். கொஞ்சம் லைட்டா கிளிக் பண்ணிட்டு மேனுவலா இன்க்ரீஸ் பண்றேன். லைட்டா வந்து பார்த்தா ஒரு 6ல இருந்து 10 கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் டெப்த்துக்காக கொடுக்குறேன். ரைட், இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துருங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹைலைட். இந்த ஹைலைட் வந்து நம்ம ஒர்க் பண்ண போறது என்னன்னா, இங்க ஹைலைட் வந்து மைனஸ்ல இருக்கு இல்லையா. சோ இங்க ஒண்ணு நான் சொல்றேன் பாருங்க, நீங்க ஹைலைட் மைனஸ் பண்ண பண்ண உங்களுக்கு கொஞ்சம் டீடைல் கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இல்லையா, அந்த டீடைல் கிடைக்கும். நான் வந்து எவ்வளவு கொடுக்க போறேன்னா ஹைலைட்டை -30 கொடுக்க போறேன். ஆனா அது 4 தான் கொடுத்திருந்தது இல்லையா. எனக்கு இங்க கரெக்டா இருக்கு. எனக்கு இமேஜ் பாருங்க, இது வெறும் 4 தான் கொடுத்திருந்தது. கீழே வந்து வெறும் 4 தான் கொடுத்திருந்தது. எனக்கு வந்து அது செட் ஆகல. நான் என்ன பண்றேன்னா -30 கொடுக்குறேன். ஸோ மைனஸ் ஹைலைட் வந்து ஃபிளாஷ் மாதிரி, சரிங்களா. ஸோ -30 கொடுக்குறேன். ஓகே 30, யா 30 இங்க டைப் கூட பண்ணிக்கலாங்க. மைனஸ் கொடுத்து 30 கொடுத்தீங்க அப்படின்னா இங்க 30 வந்துடும். ஓகே, அடுத்தது நம்ம வந்து 30 கொடுத்தாச்சு. சரி, வேற என்ன கொடுக்கலாம்? ஹைலைட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஷேடோ. சரி, ஷேடோ எவ்வளவு கொடுக்கலாம்? ஷேடோன்றது எங்க இருக்கு? கொடுத்தாச்சு. ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா +29 இருக்கு. நான் அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான் இருக்கேன். ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய தேவை. ஷேடோ கம்மி பண்ண தெரியாது இல்லையா. கொஞ்சம் ஷேடோ இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் டீட்டெயில் வேணும். அதுக்காக தான் நான் இதை இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ அதனால 30ல இருந்து நான் கொஞ்சம் வந்து மைன்யூட்டா நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 37 இட்ஸ் குட். இது மாதிரி நான் கொஞ்சம் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா மைன்யூட்டா இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். ஹைலைட் அது வந்து ஷேடோல. இப்போ நம்ம ஒயிட்ஸ், வெள்ளை, இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு, சரிங்களா. பட் நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து பிளஸ்ல ஆக்க போறேன். இங்க வந்து பிளஸ்ல ஆக்க போறேன். இங்க மைனஸ்ல கொடுத்துருக்கு. ஏன் நான் பிளஸ்ல ஆக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டா வேணும்ன்றதுக்காக. நான் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு நான் இங்க கிளிக் பண்ணும்போது என்ன வந்துச்சு, எனக்கு இங்க மைனஸ்ல காமிச்சது. ஓகே, அதே நான் ஷேடோ கொடுக்கும்போது என்னாச்சு, எனக்கு இங்க அது காமிச்சது இல்லையா. ஸோ அதே மாதிரி நான் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 37. பட் நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா பிளஸ் நோக்கி நான் பயணிக்கிறேன். ஓகே, ரொம்ப ஜாஸ்தி வந்து பாத்தீங்கன்னா அது மைனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிடுச்சு. நான் கொஞ்சம் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றேன் இந்த ஒயிட் பேலன்ஸை. பிளாக்கும் அதே மாதிரி தான், இங்க மைனஸ்ல இருக்கு. நான் ஜஸ்ட் 10 மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். பிளாக் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. எனக்கு வந்து இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராயல் லுக்ல கொடுக்கணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. கிளாசிக்கா கொடுக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை. ஓகே, இது வரைக்கும் நான் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிருக்கேன். ரைட்டா, இது வரைக்கும் நான் கலர் கரெக்ஷன் பண்ணிருக்கேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்றேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஷார்ட்கட் என்னது? பி, கீபோர்ட்ல பி நான் சொன்னேன் இல்லையா, அந்த கீபோர்ட்ல பி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பிஃபோர், இது ஆஃப்டர். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ பிஃபோர் எப்படி தெரியுது, ஒரு மாதிரி டார்க்கா இருக்குல்ல. இப்போ பாருங்க ஒரு பிரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்காக நம்ம ஒர்க் பண்றோம். சரி, இப்போ லைட் கண்டிப்பா நம்ம வந்து கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன இருக்கு, இந்த இடத்துல கலர் மோடுக்கு வந்தாச்சு. கலர் மோட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கலர் மோட்ல நம்ம வந்து பண்ணா நம்ம லைட்லயே கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். என்ன இருக்கு, இங்க வந்து பிளஸ்ல இருக்கு இல்லையா, பிளாக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் கொஞ்சம் நான் வந்து பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் பேக்ல போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் என்ன பண்றேன்னா நான் அதுல இருக்கிற மாதிரியே ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி ஆட்டோ கொடுத்து பாக்குறேன். அவன் என்ன சொல்றான்னா -2 கொடுக்குறான். நான் இந்த ஆங்கிள்லயே போறேன். ஓகே, ஸோ நான் மைனஸ் கம்மி பண்ணி பாக்குறேன். எனக்கு என்ன கொஞ்சம் -10 அந்த மாதிரி நான் கொடுத்து பாக்குறேன். ஓகே, என்னுடைய பார்டர் நான் தாண்டல. இப்போ பாருங்க -10க்கு மேல போயாச்சு. ஸோ குட், நல்லா இருக்கு. இப்போ பாருங்களேன், நான் சும்மா பி கொடுத்து பாருங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகே, ஸோ நான் க்ளோஸா நான் கண்ணை வச்சு நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அது சரியா வந்து பார்த்தோன்னா தெரியல. நான் ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு அப்புறமா நான் திறந்து பார்க்கும்போது
ரொம்ப வெளிச்சமா அந்த மாதிரி தான். அதனால நான் அதை வந்து இந்த திரும்ப வந்து நான் ரீஒர்க் பண்றேன். ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக, ரைட்? ஸோ தென் வி கோ ஃபார் நெக்ஸ்ட். நம்ம போறது வந்து கலர் டோன். கலர் டோன் இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? கலர் டோன் பண்றது. இங்க ஷிஃப்ட் ஒர்க் ஆகாது, இங்க நம்ம மேனுவலா தான் ஒர்க் பண்ணி ஆகணும். எப்படி சார் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து இப்போதான் ரா ஃபைல் எடுத்துட்டு வரீங்கன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கேமரா இது வரைக்கும் எல்லாமே தெரியும். ஓகே, இது நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்ன்றதுனால இது தெரியல. ஸோ அதனால இங்க இருக்கும் ஒயிட் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். ஓகே, நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல நடத்திருக்கோம் ஒயிட் பேலன்ஸ் பண்றது. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்படி கிளிக் பண்ணிட்டு நமக்கு எங்க இருக்கோ இந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுவே ஒரு மிட் டோன் வந்து எடுத்துக்குது. ஸோ இதை நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? ஸோ நம்ம கிளாஸ்ல வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ இந்த ஒயிட் பேலன்ஸ் நம்ம இப்போ எதுவுமே டச் பண்ண போறது இல்லை. இங்கே தான் நம்ம இதில் வந்து மேனுவலா ஒர்க் பண்ண போறோம், ரைட்? ஏன்னா இந்த போட்டோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கிளாஸியா பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வார்ம் அப்படின்றது வந்து டெம்பரேச்சர் வார்ம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ, வார்ம்ன்றது வந்து எல்லோ, கூல் அப்படின்றது வந்து ப்ளூ. இந்த இது வந்து ப்ளூ, இது ப்ளூ, இது வார்ம்ன்றது வந்து எல்லோ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நான் 0 கொடுத்துக்கிறேன். நீங்க இந்த போட்டோவை வார்ம் கொடுக்க போறீங்களா இல்ல கூல் கொடுக்க போறீங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இது வந்து என்னது வெளியில இருக்கு. இப்போ நம்ம அவுட்டர்ல இருக்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மைன்யூட்டா கொஞ்சம் வார்ம், இதுவும் போர்ட்ரைட் போட்டோ. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து வார்ம் வந்து கொடுக்கலாம். இதுவே நீங்க இன்டோர்ல எடுக்கிறீங்க, வீட்டுக்குள்ள எடுக்கிறீங்க ஷார்ட் அப்படின்னா அங்க வந்து கோல்ட் கொடுக்கணும். கொஞ்சம் நீங்க அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல நான் வார்ம் கொடுக்குறேன். வார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி கொடுக்காதீங்க, ஜஸ்ட் +5 அந்த ரேஞ்சுக்கு. +5 மேல எவ்வளவு இருக்கும், +5ல இருந்து 10க்குள்ளார வந்து செட் பண்ணிங்க. அதே மாதிரி தான் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல இருந்தாலும் ஒரு -5ல இருந்து 10க்குள்ளார வந்து செட் பண்ணிக்கிங்க. டிண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்கின் டோனை பத்தி சொல்றது. ஓகே, இந்த ஸ்கின் டோனை பத்தி நம்ம வந்து ப்ராசஸ் பண்றது. இந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா கிரீனெல்லாம் இல்ல. சரி, இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த பக்கம் பண்ணா கிரீனு, இன்னொன்னு பண்ணா மெஜந்தா. ஸோ எது நம்ம வேணும்? இது இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போனா இந்த மாதிரி ஆயிடுது. ஸோ பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதனால சின்னதா நான் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்றேன். இந்த லைட்டா ஒரு 2 பாயிண்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, சின்னதா வந்து மைன்யூட்டா கொடுக்குறேன் இந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால. நான் கிரீன் இந்த இடத்துல இல்லை. இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை பசேர்னு ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கொடுக்கலாம். நான் இந்த டோனுக்கு தகுந்த மாதிரி நான் இங்க மாத்துறேன். வைப்ரன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க இது அப்படின்னா என்னன்னா நம்ம சின்னது பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட பேக்ல படி காட்டுறோம். நமக்கு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம இதை பண்ணிடலாம். இதுவே நீங்க பிளக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். வைப்ரன்ஸ்ன்றது அந்த இடத்துல நீங்க வந்து கொடுக்க வேண்டியது தேவைப்பட்டா இதை கொடுங்க, இல்லைன்னா இதை தொடாதீங்க. சரிங்களா? வைப்ரன்ஸ்ன்றது தேவைப்பட்டுச்சுன்னா தொடுங்க, இல்ல வேண்டாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே பண்ணா போதும். இங்க சேச்சுரேஷன் கை வைக்க வேண்டாம். சேச்சுரேஷன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இங்க இன்க்ரீஸ் எதுவும் பண்ணாதீங்க, இங்க கரெக்டா இருக்கு இந்த போட்டோ பொறுத்த வரைக்கும். தேவை இருந்ததுன்னா ரொம்ப இது மாதிரி டல்லா இருக்குது, ஒரு மாதிரி டல்லா இருக்கு, நம்ம கலர் வேணும் அப்படின்னா வி இன்க்ரீஸ். ஸோ கலர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம போட்டோ எடுக்கும் போதே அது பியூட்டிஃபுல்லா கொடுத்துரும். அதுல நம்ம என்ன ஒர்க் பண்ணணுமோ அவ்வளவுதான் ஒர்க் பண்ணணும். நான் இன்னும் கலரை அடிஷனலா ஆட் பண்ணேன் அப்படின்னா அது ரொம்ப ஹார்ட் ஆயிடும். ஸோ அதனால சேச்சுரேஷன்ஸ்ல கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிங்க, அதே மாதிரி வைப்ரன்ஸ்ல கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிங்க. ரெண்டுத்தையும் பார்த்து பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே கலரை கண்ட்ரோல் பண்ற ஒரு ப்ராசஸ். இந்த டெம்பரேச்சர் அண்ட் டிண்ட் வந்து பார்த்தோன்னா இது கூட தேவைப்பட்டுச்சுன்னா தான் இந்த டிண்ட் யூஸ் பண்ணணும். டெம்பரேச்சர்ன்றது வந்து நம்ம வெளியில இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மூட் மாத்துறதுக்காக நம்ம பண்றோம். ஓகே, இது பாருங்க, பிஃபோர், இது ஆஃப்டர் கிளிக் பண்ணா. ஓகே, ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை மட்டும். இப்போ லைட்டுக்கு பாருங்க, லைட்டுக்கு பாருங்க, பிஃபோர், இது ஆஃப்டர். இதே வந்து கலர் பாருங்க, கலர் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம், பிஃபோர் ஆஃப்டர் கலர் மட்டும் தனியா. இப்போ அடுத்தது நம்ம எஃபெக்ட் போறோம். எஃபெக்ட்ல வந்து டெக்ஸ்சர்ஸ் இருக்குது, கிளாரிட்டி இருக்குது, டிஹான்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து விண்டேஜ் எஃபெக்ட் நம்ம பண்றதுக்கு அதுதான் நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா? இந்த இருக்கு. இந்த 4 ஆப்ஷனுமே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்சர்ஸ். இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இதெல்லாம் பண்ணீங்கன்னா அதை ஆட் பண்ணணும். இப்போ நீங்க ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஆட் பண்றீங்க, அதுக்கான டிசைன் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத் லுக் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து ஸ்மூத் லுக் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்றேன், டெக்ஸ்சர்ஸ் வந்து -10 கொடுக்குறேன். எனக்கு ஸ்மூத் லுக் வேணும், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம்னு சொல்லிட்டு. இல்லைன்னா என்ன ஆகும்னா இப்போ ஒரு பட்டு புடவை அந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா டெக்ஸ்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்ப பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட் கிளாத் காட்டன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்தணும்.
இங்க கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ கிளாரிட்டின்றது ஒட்டுமா நம்ம ஃபுல்லா இருக்கிற ஆம், ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் வந்து ஒரு +5 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இவ்வளவுதான். இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதுவும் கிளாரிட்டி சம்மந்தப்பட்டது தான். இன்னும் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக, இதனால இதையும் நம்ம வந்து ஒரு +5 கொடுத்துட்றேன். ஓகே, இது எல்லாமே பிளஸ்ல கொடுக்குற காரணம். ஓகே, இந்த வைப்ரன்ஸ் அப்படின்ற இந்த இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண போறது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஒயிட்ல நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த பாருங்க, கொஞ்சம் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பரா வந்துடும். ஓகே, ஸோ இப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, டெக்ஸ்சர்ஸ் இந்த 4 ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க, நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ப்ராப்ளமா பி இங்க பாருங்க, இது வந்துச்சு. ஸோ இந்த இந்த போட்டோக்கு இங்க நான் வந்து இந்த இடத்துல கவுஸ் யூஸ் பண்ண போறது கிடையாது. இந்த இடத்துல நான் கவுஸ் நான் தொட போறது இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன், ஹைலைட், திரும்ப லைட்டு, திரும்ப டார்க், திரும்ப ஷேடோ. என்னன்னா இந்த ஹைலைட் இப்போ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நம்ம போட்டோஸை கண்ட்ரோல் பண்றீங்கன்னா ஹைலைட்டை மைனஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். இங்க நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த மொத்தமா வந்து பண்ண அந்த இது கண்ட்ரோல் ஆயிடும். நம்ம இந்த இதை நோக்கி பண்ணிக்கல. நம்ம இதுவே ஒரு ஜேபிஜி ஃபைல்ஸ் நீங்க வச்சு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஹைலைட்ஸ், ஏன்னா இங்கேயும் ஹைலைட்ஸ் இருக்கு லைட்ஸ்ல. திரும்ப நம்ம இங்கேயும் நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா டபுள் த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் ஆயிடும். ஸோ என்னுடைய நாலேஜுக்கு நான் சொல்றேன். ஓகே, அதனால நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி நம்ம இதை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஃபைனலா நம்ம பார்க்க போறது, சரி இந்த கலர் மிக்சர்ஸும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து HSL அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யூ அண்ட் சேச்சுரேஷன் லுமியன்ஸ், இந்த 3 கலர் வந்து பார்த்தோன்னா வருது. ஓகே, இப்போ நான் யூ அப்படின்னா நம்மளுடைய கலர் வந்து ஒரிஜினலா இருக்கிற அந்த டாக். இப்போ நம்ம சேச்சுரேஷன் நம்ம அங்க இன்க்ரீஸ் பண்ணல. இங்க நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறோன்றத பாருங்க. இந்த சைட்ல ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, நல்லா கவனமா பாத்துங்க. மவுஸ் தெரியுதுங்களா? ஸோ இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இது பக்கத்துல பிளஸ் இருக்கும், இந்த இடத்துல கீழே இருக்கும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துடும். இந்த ஸ்கின், இப்போ நான் இசட் பிரஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் திரும்ப போயிட்டு இதுக்கு கீழே கிளிக் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு இது வர ஆரம்பிக்கும். நல்லா பாருங்க, இல்லைன்னா இது வந்துடும். ஓகே, வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் இங்க கொண்டு போகும்போது நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணா பாருங்க, இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகுது. இந்த இடத்துல பிளாக் கொடுத்தோம்னா இந்த 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 பிளாக் சம்பந்தப்பட்டது ஆட் ஆகுது. இப்போ நான் இந்த பிளாக் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி நான் பிளாக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்றேன். ஏன்னா இந்த பிளாக்ல இருக்கிறது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்த போட்டோக்கும் வருது. ஓகே, நம்ம ஏற்கனவே அந்த பர்சன் சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த மாதிரி இடத்துல நீங்க கிளிக் பண்ணி இந்த கலர் இதை அந்தந்த இடத்துக்கு மட்டும் தனித்தனியா ஒர்க் பண்றது இந்த ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி லைட்டா அந்த ஸ்கின்னுக்கு வந்து நான் சேச்சுரேஷன் எவ்வளவு வேணும்ன்றத நான் வந்து இந்த இடத்துல வச்சு தான் முடிவு பண்றேன். இந்த ஃப்ளவர்ல வந்து பார்த்தோன்னா இருக்கிற அந்த டோனை வச்சு நம்ம பண்ணலாம். இங்க வந்து நல்லா கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர்ல கிளிக் பண்ணி ஃப்ளவர் வந்து நான் லைட்டா இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ அந்த ரெட் மட்டும் இந்த சேச்சுரேஷன்லயே மொத்தமா இல்லாம அந்த ரெட் மட்டும் நான் வந்து மூவ் பண்றேன். ஸோ அந்த மாதிரி லுமினியன்ஸ்லயும் அதே நம்ம என்ன பண்ண போறோம். லுமினியன்ஸ்னா என்னன்னா இதுவும் வந்து ஒரு பிரைட் கண்ட்ரோல் பண்றது தான், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இது. இதுலயும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல டார்க்னஸ் இருக்க ஏரியால கிளிக் பண்ணி நான் வந்து அந்த இடத்த நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன். அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்றேன். ஓகே, இவ்வளவுதான். சின்னதா அந்த இடத்துல இங்க ரெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ரெட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கேன். அதாவது டார்க்கா இருக்க ஏரியாவை இன்னும் அந்த அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு நீட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் இதை நம்ம முடிச்சிட்டோம். இந்த கலர் கிரேடிங் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி. இதை கொஞ்சம் நீங்க இங்க போயிட்டு இதே தான் மிட் டோன் பண்ணி நம்ம தனித்தனியா இங்கேயே நம்ம பண்ணிட்டோம் கலர் மிக்சர்ஸ்ல. திரும்ப போய் இதை நம்ம பண்ணணும் அவசியம் கிடையாது. இதே தான் இப்போ நம்ம மேல பண்ணது தான் இந்த ஆப்ஷன் கீழே வருது. ரைட், இந்த ஃபைனலா ஒரு ஸ்பெஷலா நான் சொல்லி தரேன், டீடைல்ஸ் அப்படின்றது. இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதுல ஷார்ப்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னிங் இருக்கு இல்லையா, நம்ம கீபோர்ட்ல ஆல்ட் பிரஸ் பண்ணிக்கிங்க. ஆல்ட் பிரஸ் பண்ணா இங்க பாருங்க இது வருது இல்லையா, அந்த ஷார்ப்னிங் வந்து கொஞ்சம் லைட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறுது. எப்படி சார் அப்படின்னா, ஆல்ட் பிரஸ் பண்ணிங்கன்னா விட்டுட்டு நீங்க நார்மலா பண்ணீங்கன்னா அந்த தெரியாது. ஆல்ட் பிடிச்சி ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். கொஞ்சம் லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ் ஆகுது. ஓகே, இது பண்றதுக்கு முன்னாடி இந்த மாஸ்கிங் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. மாஸ்கிங் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து கரெக்டா மெஷர்மெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஒரு சுத்தி நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி. அப்போ எவ்வளவு ஷார்ப்னஸ் வேணும், எவ்வளவு டீட்டெயில் வேணும்ன்றத நம்ம கரெக்டா, டீட்டெயில்ன்றது நல்லா தெரியுதுங்களா, ஒரு லைன் மாதிரி தெரிஞ்சு பாருங்க. இந்த டீட்டெயில் நான் அட்ஜஸ்ட் பண்றேன். நான் ஜாஸ்தி கொடுக்காம கொஞ்சம் கம்மி பண்ணேன். இந்த அதுக்கு எவ்வளவு ஷார்ப்னிங் வேணுமோ அந்த இடத்துல ஷார்ப்னிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல தான் வந்துச்சு.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டன் கொடுக்குறோம். டன் கொடுத்தா என்ன ஆகும்னா நம்ம எங்க பண்ணோமோ அங்கேயே போயிடும். பாருங்க, டன் கொடுக்குறேன். போட்டோ வந்து இங்க இதுக்குள்ள வரல, அப்போ போட்டோஷாப்குள்ள வரல. அது ஓப்பன் ஒன்று இருந்தது பார்த்தீங்களா, அப்போ என்ன ஆகும், ஓப்பன் கொடுக்கணும் இல்லையா. இப்போ நான் போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ நான் இந்த போட்டோ கொண்டு வந்துடுறேன். நம்ம என்னென்னலாம் செட்டிங் பண்ணோமோ அது எல்லாமே இங்கே இருக்குங்க, பயப்படவே தேவையில்ல. சரிங்களா? ஸோ அதனால ஃபைனலாக நம்ம வந்து என்னென்ன பண்ணுமோ டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம லைட்டிங்கில் என்னென்ன செட்டிங் பண்ணுமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, இந்த செட்டிங் அப்படியே நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இது ப்ரீசெட் இது, சரிங்களா? அதனால தான் நான் இப்போ ஃபைனலாக சொல்கிறேன். இந்த ப்ரீசெட்டில் இந்த தேவைப்பட்டுச்சுன்னா இந்த செட்டிங் இங்கே டாப்பில் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஆஸ்ட்ரோ நான் சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ண உடனே நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது எல்லாம் தெரியுதுங்களா. இந்த இடத்துல செக்லிஸ்ட் இருக்கு பாருங்க, லைட்டு, கலரு, எஃபெக்ட், கவுஸு, இதெல்லாம் நம்ம டச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எதுவும் ரிமூவ் பண்ணல. ஓகே, எனக்கு இந்த பாக்ஸில் வந்து எனக்கு டீட்டெயில் தேவையில்லை அப்படின்னா அந்த டீட்டெயில் மட்டும் விட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரீசெட்டில் நமக்கு வந்து ஆஸ்ட்ரோன்னு சொல்லிட்டு யுவர் யூசரில் ஆஸ்ட்ரோன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இது ஸ்டார் போட்டு வச்சிட்டிங்கன்னா என்னைக்குமே அது அழியாது அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன கொடுக்கணும், ஓப்பன் கொடுக்கணுமா இல்லை இது கொடுக்கலாமா? இப்போ நம்ம இதுவே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நேராக ஓப்பன் ஆப்ஜெக்டாக மாறிடும். இங்கே ஒரு சின்ன ட்ரிக், கீழே ஓப்பன் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணால் என்ன ஆகும், இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைடில் பட்டன் கிளிக் பண்ணிங்கனாலே தெரியுது ஓப்பன் அண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி பண்ணுங்க, ஓப்பன் ஆப்ஜெக்ட் கொடுங்க. என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து கன்வெர்டட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா கன்வெர்ட் ஆயிட்டு அது வந்து தனியா விழுந்துரும். இது மாதிரி கன்வெர்டட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா அது பண்ணிடும். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா எந்த கவுஸ் பண்ணாலும் சரி, நல்லா கவனமா பார்த்துங்க. இப்போ நம்ம கவுஸ் நம்ம மேனுவலா பண்றோம். இப்போ நம்ம மேனுவலா இங்கே பண்றோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம ரெட்டை வச்சுட்டு ரெட்டை மட்டும் நான் மைன்யூட்டை நான் இன்க்ரீஸ் பண்றேன், கம்மி பண்றேன், இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவோம் இல்லையா. இதை நான் ஜஸ்ட் நான் இதை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா ஸோ இது மாதிரி பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து சும்மா ஒரு ராங்காவே பண்ணி காட்டுறேன் இதை, அப்போதான் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இப்படி பண்ணிட்டு நான் இதை நான் ஓப்பன் பண்ண நினச்சிங்களேன், டபுள் கிளிக் பண்ண அப்படின்னா நம்ம என்னென்ன ஆப்ஷன் பண்ணமோ திரும்ப அதில் வந்து ரீஸ்டோர் ஆயிருக்கும். அதில் திரும்ப வந்து இந்த ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து ரீஸ்டோர் ஆயிருக்கும். அதனால வந்து இது மேனுவலாக நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த கன்வெர்டட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ல ஒர்க் பண்ணிக்கிங்க, ஷிஃப்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இது தேவையில்லை, சும்மா உதாரணத்துக்கு நான் சொன்னேன். ஓகே ரைட், இப்போ நீங்கள் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ரைட், ஆனா பிஃபோர் ஆஃப்டர் காட்டவே இல்லைல்ல. ஸோ பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஷார்ட்கட் என்னது, பி. இது கிளிக் பண்ணிக்கிங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ப்ரீசெட் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம கிளிக் பண்ணா ப்ரீசெட் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஓகே கொடுப்போம். ப்ரீசெட் வந்து டபுள் த ஓகே ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே இருந்தது இந்த ப்ராசஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இருந்தது. டபுள் கிளிக் பண்ணிக்கிங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கணும். இங்க பாருங்க, ஓ பி கொடுத்தா வரல, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஆப்ஷன் பண்ணி நம்ம உள்ள வந்துட்டோம், வந்ததுனால உங்களுக்கு அது வரல. ஓகே, பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபைன் டியூன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், நோ ப்ராப்ளம். ஓகே ரைட், இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கிறோம். ரைட், சரி, ஏன் தெரியாது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணி டிஃபால்ட் பண்ணி பார்க்கலாமே. கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், ரீசெட் கொடுத்துறோம். பாருங்க, திஸ் இஸ் பிஃபோர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிஃபோர் கொடுத்துட்டோம், இங்க என்ன பண்ணலாம், ரீசெட் கொடுத்துட்டு வந்துச்சு பாருங்க, அவ்வளவுதான். நமக்கு வந்து வழி தெரியுது பாருங்க நம்மளுக்கு இல்லையா. பிஃபோர் இருக்கு, இது ஆஃப்டர், அவ்வளவுதான். எந்த அளவுக்கு வந்து பாருங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இல்லையா. ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம வந்து பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு சின்னதாக பண்ணேன். ரைட், இப்போ பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லா நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கா வந்து பார்த்தோன்னா ஒரு அவுட்புட் வந்துச்சு. இது ஒரு கேமரா ரா ஃபைல் இல்லையா. ஸோ இந்த ஃபைல் நம்ம பண்ணியாச்சு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துட்டு வரேன் நான் உள்ளர. இந்த கிளாஸ் வந்து நம்ம ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா, 14th கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்ல இருக்கிற இந்த ஸ்கின் ரீடச்சிங் பண்ணோம். இதை நான் என்ன பண்றேன், ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு
கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அதை ஆஃப் பண்ணி காட்டுறேன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகே, இதை நம்ம வந்து ஒரு கேமரா ஆஃப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இ. இது வந்து என்னாச்சு, முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஜேபிஜி ஃபைல். இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்டட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா பண்ணிக்கிங்க. அப்பதான் நம்ம ஒர்க் பண்ணது எல்லாமே இதுல தெரியும். இதுக்கு ஷார்ட்கட் என்ன சொன்னேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா நேரா வந்து கேமரா வந்துச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம தனித்தனியா பண்ண போறோம்னா இல்ல, நான் என்ன பண்ண போறேன், ஏற்கனவே இருக்க ப்ரீசெட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்க போறேன். ஓகே, வந்துடுச்சு பாருங்க, அப்ளை ஆயிடுச்சு. பட் எங்கெல்லாம் நமக்கு வந்து வேணாம், எங்கெல்லாம் வேணும்ன்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம திரும்ப எடிட்டை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், இங்க டபுள் கிளிக் கொடுத்து பாருங்க. அந்த ஒரு இமேஜுக்குமே அது தகுந்த மாதிரி மாறும், அந்த ஹைலைட் தகுந்த மாதிரி, இந்த போட்டோக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஓகே, அதே மாதிரி கலர்ஸ், நம்ம கலர்ஸ் எடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம அவுட்டோர்ல கிரீன் இருக்குது, அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல கிரீனை வந்து லைட்டா நம்ம வந்து பிளஸ்ல இருந்து இந்த இடத்துல கிரீனை வந்து லைட்டா மைனஸ் போட்டு போறோம் கிரீனை. ஓகே, இந்த இடத்துல கொஞ்சமா லைட்டா ரொம்ப தாசி கலர் இருக்குது, அதனால கொஞ்சம் லைட்டா கலர் வந்து மைனஸ் பண்றேன் நான். ஸோ மைனஸ் பண்றேன். ஸோ இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக. இப்போ அதே மாதிரி வந்து எஃபெக்ட்ல போயிட்டு இங்க டெக்ஸ்சர்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணலாம் பாருங்க. கொஞ்சம் லைட்டா நம்ம ஸ்கின் ரீடச்சிங் பண்ணதுனால டெக்ஸ்சர்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். கிளாரிட்டி ஆல்ரெடி இருக்கு, ஓகே, பிளஸ்ல இருக்கு, இதெல்லாம் அப்படியே விட்டுறலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் செக்ஷன்ல என்ன இருக்குதோ அது அப்படியே தான் இதுல வந்துருச்சு. ஓகே, இதை கொடுத்தாச்சு. தென் வாட் இஸ் நெக்ஸ்ட், இப்போ நான் வந்து முழுக்க முழுக்க இப்போ நான் வந்து ஹைலைட் எடுக்க போறேன் இந்த இடத்துல. ஓகே, ஞாபகம் தான், இந்த ஹைலைட் வந்து எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹைலைட் நான் கொஞ்சம் கம்மி பண்றேன். ஹைலைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, அது கம்மினா இந்த மைனஸ்ல கொஞ்சமா மைனூட்டா பண்றேன். அதே மாதிரி லைட்டை வந்து லைட்டா வந்து இன்க்ரீஸ் பண்றேன், லைட்டா இன்க்ரீஸ் பண்றேன். டார்க்னஸ் வந்து எங்கெல்லாம் டார்க்கா இருக்குதோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மைனஸ்ல கொடுத்து, ஷேடோ அதே மாதிரி ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் கம் பண்றேன். ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கலர் மிக்சர்ஸ் போறோம். இதே தான் ஸ்கின்னுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த சைட்ல இருக்க பட்டன் எடுத்துக்கிறீங்க, எடுத்துட்டு லைட்டா ஸ்கின்னை நான் ரீட் பண்ணுறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு, ஸ்கின் ரீடச் ஆகுது பாருங்க லைட்டா. அது வந்து பண்ணும்போது உங்களுக்கு சின்னதா தெரியுது, அந்த இடத்துல எந்த அளவுக்கு வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி வந்து லிமினான்ஸ் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு டார்க்கா இருக்கிற ஏரியால நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன். ஓகே, இது மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ டீட்டெயிலிங் அதே மாதிரி வந்து கலர் கிரேடிங் நான் இது பண்ணல, டீட்டெயிலிங் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ஆல்ரெடி இருக்கு, அதனால அப்படியே வந்து திரும்ப ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்மளுடைய மாஸ்கிங் எந்த அளவுக்கு வேணும், நம்மளுக்கு வந்து டீட்டெயிலிங் எந்த அளவுக்கு இருக்குதுன்றத பாருங்க. டீட்டெயிலிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன் டீட்டெயிலிங். அதுக்கேற்ற மாதிரி ஷார்ப்னிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். ரேடியஸ் வந்து மேக்கிங் கொஞ்சம் லெஸ். நாய்ஸ் வந்து இல்லை, அதனால விட்டுருங்க. ஓகே கொடுத்த உடனே பாருங்க உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்துடும். இது வந்து பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு புரியறதுக்காக பிஃபோர், இது ஆஃப்டர். இப்போ நமக்கு இதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்தோன்னா ரெட்டிஷா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நம்ம ஃபீல் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து இந்த கர்வ்ஸ்ல போயிட்டு நம்ம ரெட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெட்டை கொஞ்சம் லைட்டா நீங்க மைன்யூட்டா கம்மி பண்ணீங்கன்னா அந்த ரெட் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது பாருங்க, பிஃபோர் ஆஃப்டர் நம்ம ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ என்ன இன்னும் எப்படி சும்மா வேற லெவலில் மாறிச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த பாருங்க நல்லா டீட்டெயில். இது முதல்ல பண்ண ப்ராஜெக்ட் இது பாருங்க, இது பிஃபோர், இது ஆஃப்டர். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம பிரிண்ட் எடுத்தோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல கேமரா கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் நடத்திருக்கிறேன். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய டஃப் மாதிரி தோணும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து சின்ன ஸ்டெப், முதல் ஸ்டெப் வந்து எக்ஸ்பிரஷன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதையே ஒரு 4-5 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லைட் முடிஞ்ச பிறகு கலருக்கு வாங்க. கலர் நல்லா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்ச பிறகு ஒரு ஸ்டெப்பா உள்ள போங்க. இப்போ நான் கிளாஸ் நான் அப்படியே நடத்துறேன்னா நாளைக்கே வந்து அதை பண்ணி புதுசா போகாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. அது என்னன்ற டீட்டெயில் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டவுட் வருதோ என்கிட்ட கேளுங்க. ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கு தெரியும். ஸோ அதை அனுப்பிச்சு விட்டா நம்ம ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கிளாஸுக்கு இந்த டவுட் எது வந்தாலும் நம்ம கேட்டுக்கலாம். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.